வீடியோ எடுத்து அது எனக்கு எவிடன்ஸ் இல்லை நம்மளுக்கு எல்லாமே எனக்கு ஒரு ரெண்டு எல்லாரும் சேர்த்து தான் சொல்ல வரேன். என் பேர் வேலுமணிங்க. நான் தாராபுரம் நியாயக்கல்ல நகரக்கரையின் பாலியல் பணிபுரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சுமார் 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். இன்னைக்கு வந்து தாராபுரம் அலுவலகத்தில் வந்து நிர்வாக அலுவலக கூட்டம் நடைபெறும் என்று செயலாட்சியில் வந்து அறிவித்துள்ளார். நாங்கள் 4:05 மணிக்கு ஆபீஸ் அலுவலகத்துக்கு சென்ற பொழுது அலுவலக கூட்டம் நடந்த மீட்டிங் ஹாலில் சுலோச்சனா விற்பனையாளர் 2 சுலோச்சனா விற்பனையாளர் என்ற உள்ள ஆணை ஏன் வேலுமணி, நீ வந்து என்னை வந்து ஆளுக்கு போட்டோ எடுக்கிற, நீ அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டா, நீ பார்த்துற, நீ தொலைச்சிடுன்னு சொல்லி சகுமையான தூண்டுதலின் பேரு என்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் இருந்துட்டு நான் போட்டோ எடுக்கல, யார் போட்டோ எடுத்தாங்களோ அவங்கள வந்து நீங்க போய் கேளுங்கன்னு சொன்னதுக்கு, நீ தான் ஆள் வச்சு போட்டோ எடுத்த அப்படின்னு நான் ஆள் வச்சு போட்டோ எடுத்துக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னு கேட்டதுக்கு உடனே வந்து என்னை வந்து அட்டாக் பண்ண வந்துட்டாங்க. அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கப்ப வந்து நீ அட்டாக் எதுக்கு என்னை அடிக்க வர்றப்ப வந்து கையெல்லாம் போடுறப்ப வந்து நீ வந்து தீர்க்கிறப்ப நேர்மையா இருந்தா நீ இந்த ரெக்கார்டு பண்ணுன்னு சொல்றப்ப செல்லா பிடிங்கி சத்தியாங்கிற சேல்ஸ்மேன் வாங்கி கீழே போட்டாங்க. எங்களோட கூட வந்து ஃப்ரெண்டு விஜயலட்சுமிங்கிற சேல்ஸ்மேன் வந்து இந்த அக்கா நீங்க ரெக்கார்டு பண்ணீங்க, வீடியோ எடுங்கன்னு சொல்லி சொன்னப்பா அந்த அக்கா வீடியோ எடுத்துட்டு அடிக்கடிக்கு அந்த அக்கா வீடியோ எடுத்தப்பா செல்லமுத்துங்கிற சேல்ஸ்மேன் அந்த அக்கா வீடியோ பிடுங்கிட்டாங்க. வீடியோ பிடுங்கிட்டு இருக்க மகேந்திரங்கிற சேல்ஸ்மேன் வந்து அந்த ஃபுட்டேஜை அழிச்சிட்டாங்க, டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ கூட வந்து சங்கத்துல ராமசாமி, நாச்சிமுத்து எல்லாருமே இருந்தாங்க. இந்தம்மா வந்து என் சீலை பிடிச்சி மானவங்கப்படுத்துற மாதிரி இழுத்து என்னை வந்து ரொம்ப வந்து நீ தொலைச்சு போடுவ, கொண்டு ஓடுவ, பாத்துடுற அப்படிங்கிற ஒரு தவறான முறையில என்னைய ரொம்ப ஆக்குடான பேசக்கூடாத ஒரு பேசையெல்லாம் பேசி என்னுடைய நடத்தையில் முதற்கொண்டு அனைத்துலையுமே தவறான முறையில பயன்படுத்தி என்னை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. இதை வந்து அங்க இருக்கிறவங்க தடுக்கல, கூட எல்லாம் சுத்தி நின்னாங்க. அவங்களுக்கு ஆர்வத்தா செயல்பட்டாங்களா வந்து என்னை தடுக்கவோ அதை இது பண்ணவோ எனக்கு எந்த ஆதரவும் கொடுக்கல. எனக்கு நல்ல கணவர் இல்லை, எனக்கு ஒரு பையன் ஒண்ணு இருக்கிறான், பையன் படிச்சுட்டு இருக்கிறான். செயலாட்சியர் மூலம் வந்து எனக்கு மனலட்சலமும் இது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் வெள்ள கோயில் இருக்கும் முறை எல்ல கோயில் பணிமுறையோட தாராபுரம் இது டெய்லி வர்றது வந்து வண்டியில வந்து 60 கிலோமீட்டர்ல வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு உயிருக்கு பணிக்கு வந்து எந்த பாதுகாப்பு இல்லாமல் நான் வந்து ஒரு அனாதையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கேன். வேலையிலும் இல்லை, பணியிலையும் பாதுகாப்பு இல்லை, எனக்கு உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலனூர், குண்டடம், தாராபுரம் 3 விஷயத்தில்
நியாய விலை கடைகள் இருக்கு. இதில் வந்து அரசு நியாய விலை கடைகள் பொதுமக்களுக்கு அரிசியிலிருந்து உணவுப் பொருட்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கடை தான் அது. இதில் வந்து தாராபுரத்தில் எம்டியாக இருக்கிற பணியாளர் வந்து அவங்க சௌமியான் பேர், கணவர் வந்து ராம்குமார், ஒரு சிஎஸ்ஆர், ஒரு 300 பகுதியில் பார்த்துட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பவரை பயன்படுத்தி 2.5 ஆண்டு காலமாக இதே பகுதியில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இதில் நாம் சொல்கிறது பல்வேறு முறைகேடுகள் நடக்கும்னு சொல்லி போட்டு ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து மாவட்ட பதிவாளருக்கு வந்து நம்ம ஒரு மனு கொடுத்துருந்தோம். ஆதாரத்தோடு எல்லா கடைகள்லையும் வந்து ரேஷன் அரிசி கடத்துறது, பாமாயில் கடத்துறது, பருப்பு கடத்துறது, அது மட்டும் இல்லாமல் அதில் முறைகேடுகள் என்னென்னு சொல்லி போட்டு தெளிவாக வந்து ஒரு 19 கோரிக்கையோடு வந்து அவங்களுக்கு தெளிவான ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். இதில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 125 கடையில் ஒரு 25 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த விற்பனையாளர் வச்சுக்கிட்டு, இந்த சௌமியாங்கிறவங்க ராம்குமார் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய ஊழல். அதாவது வந்து அடுத்தவங்களை தாக்குறதை நீ வந்து எடுத்து கொடுத்தியா தலைவருக்கு, நீ வந்து பண்ணியான்னு. நான் ஒரு விவசாய சங்க தலைவர், விவசாயிகள் பூராமே கிட்டத்தட்ட என்னுடைய சங்கத்தில் 26 பேர் பதிவட்ட சங்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு நானாக தாட்டி விடுத்தேன். அந்த அவங்க ஊழல் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டு அதை தனியாக எடுத்து வீடியோ எடுத்து அரசுக்கு, பதிவாளருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எல்லாமே கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு நடைமுறையில் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ஊழியர் தாக்கி, அதாவது வந்து வேண்டாப்படாத ஒரு சந்தேகப்பட்டு ஒரு விற்பனையாளர் தாக்குறதும் இது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா வேணும்னே சொல்லி போட்டு மூலனூர் 2ஆம் நம்பர் கடையில் வந்து அவங்க முறைகேடு செஞ்சாங்கன்னு சொல்லி போட்டு ஆதாரத்தோடு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி வந்து மீட்டிங் போட்டு இந்த அலுவலகத்துக்கு, தாராபுரம் அலுவலகத்துக்கு வர சொல்லி இன்றைக்கி அவங்களுக்குள்ள வந்து கைகலப்பு நடக்க செய்து இன்றைக்கி தாராபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நம்ம வேலுமணி அவர்கள் அட்மிட் ஆகியிருக்காங்க. இது என்ன தெரியல, அவங்க வந்து அவங்களுக்கு யாருக்கு எந்த இதுவுமே இல்லை, அவங்க பணி செயலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு சந்தேகப்பட்டு இது ஏற்கனவே 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு மனுவுக்கு, ஊழலுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பதிவாளர் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அது எல்லாமே நம்ம மீடியாக்கள் எல்லாம் வெளியே வந்துருச்சு, ஆதாரத்தோடு வெளியே வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கல. இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுறது மிகப்பெரிய வெட்கக்காரானது. இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய மானக்கெட்ட செயலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து மாநில முதலமைச்சர் பார்ப்போறோ, கூட்டுறவு அமைச்சர் பார்ப்போறோ தெரியாது. முன்னாடியே நடவடிக்கை எடுத்து இவங்க 2 பேருக்கு மேலே கடுமையான நடவடிக்கை, சௌமியா மீது, ராம்குமார் மீது நடவடிக்கை சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வர்ற 10 நாளில் வந்து இன்டர்வியூ போராட்டம் நாங்கள் விவசாய சங்கம் சார்பாக தாராபுரத்தில் இதெல்லாம் முடிவெடுக்கிறோம். அதுக்கு வந்து எல்லா விவசாயிகளும், விவசாய சங்கங்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்குது. இதை நாங்கள் இன்றைக்கி பத்திரிகை மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மொத்தம் வந்து 125 கடை இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 கடை மட்டும் ஆதாரத்தோடு நாங்கள் எடுத்து மாவட்ட பதிவாளருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ரேஷன் அரிசி முறைகேடுகள் நிறைய நடக்குது. இதுக்கு வந்து புதுசாக இருக்காங்க, இதில் வந்து டிஎஸ்ஓ இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க, ரெவன்யூ இருக்காங்க. எல்லாமே யார் கண்டுக்கிறது? எல்லாம் லஞ்சம் ஊழல். இந்த அரசு வந்து ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. இது பூரா மிகப்பெரிய பொய். சௌமியா மட்டும் மாதம் 10 லட்ச ரூபா எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி சிஎஸ்ஆர் ராம்குமார் வந்து 2 லட்ச ரூபா எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இது எங்கிட்ட வந்து இன்னொருத்தர் மூலியமா வச்சு எனக்கே பைசா பேசுகிறாங்க, நீங்கள் இப்படி வேண்டாம் அடங்கி போகலான்னு சொல்லி. மிகப்பெரிய ஊழல்வாதிகிட்ட இந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் ரேஷன் கடையிலேயே வந்து விற்பனையாளர் வந்து கமிஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து தூண்டி விட்டு ஒவ்வொருத்தருக்கு பொருள் அடிச்சுன்னு சொல்லி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை சௌமியாவும் ராம்குமார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு ஆதாரப்பூர்வம் நடக்கும்போது அந்த பொண்ணு தான் வந்து அடித்தாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு தப்பான